காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வலியுறுத்தி திருச்சியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் காவிரி ஆற்றுப் படுகையில் புதைந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த காவிரிக்காக தமிழகமே போராடிக் கொண்டிருக்கிறதோ அந்த காவிரி ஆற்றின் நடுவே பள்ளம் தோண்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெயிலில் தகிக்கும் மணலில் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் 16க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மண்ணில் புதைந்து புதுமையான முறையில் தங்கள் கோரிக்கைகளை முழக்கங்களாக எழுப்பினர். உச்சநீதிமன்ற சொல்ற தீர்ப்பை தான் சார் நிறைவேற்றணும். சாரி, போன வாட்டி 190 சார், இப்போ 177 சார். தண்ணி குறைச்சி கொடுத்தா கூட போய் ஒழுங்கா குடியான்னு தானே சார் கேட்குறோம். உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்று என்று கேட்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா? நெற்றியில் நாமம் இட்டுக்கொண்டு மண்ணில் புதைந்து தலை மட்டும் வெளியே தெரியும்படி இருந்த விவசாயிகளுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் மணலில் இருந்து அவர்களை வெளியே எடுத்தனர். அப்போது பேசிய ஐயாக்கண்ணு, திமுக சார்பில் நாளை நடைபெற இருக்கும் காவிரி மீட்பு பயணம் மட்டுமின்றி போராடும் அனைவருடனும் இணைந்து விவசாயிகள் போராடப் போவதாக தெரிவித்தார். பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த போறோம். எல்லா விவசாய சங்கங்களும் சேர்ந்து பிரம்மாண்டத்தை போறோம். நாளைக்கு ஸ்டாலின் ஐயா கூட ஊர்வலம் போறோம். காவிரி உரிமையை பெற்றுத்தரும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியில் இருந்து செய்தியாளர் சார்லஸ்.